ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் அதே தனுசு ராசியில தான் அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாள் மிகவும் ஒரு அருமையான நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல நல்ல செய்திகள் உங்களுக்கு இருக்கு. அது அலுவலகமா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப விஷயமாக கூட இருக்கலாம். இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு மன கவலைகள், மன சோகம் எல்லாமே தீரும். பெற்றோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சு பசங்களுக்கெல்லாம் ஒரு சீட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல எல்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு கடன், நீங்க உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கேட்டிருப்பீங்க. 10 வருஷம் கூட ஆயிருக்கலாம், நீங்க மறந்து கூட போயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு அந்த ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் நமக்கு கிடைச்சா கூட சந்தோஷம் தான் இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருள் உதவியோ இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பணமோ இது எல்லாம் வரும்போது நமக்கு கூட அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குப்பா வாழ்க்கையில அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் கூட நமக்கு தோணும், இன்னைக்கு சந்திராஷ்டமமாச்சே, நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்ல செய்தி வருமா அப்படின்னு. கண்டிப்பாக வருங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு, 2ஆம் இடத்துல குரு இருக்கார். சந்திரன் மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்கார். பட் இன்னைக்கு கிருத்திகா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் கண்டிப்பா உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப பரபரப்பா இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு என்ன வேலை பண்றோம்னு தெரியாது. ஆனா பயங்கரமா இன்னைக்கு நாள் பூரா நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். வீட்டுல எல்லாம் விளையாட்டு கூட சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்யறதுக்கு வேலை இல்லைன்னு. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா கான்கிரீட்டா ஏதாவது பண்ணமான்னு கேட்டீங்கன்னா நைட் நம்ம நினைப்போம், இன்னைக்கு எதுக்காக யாருக்காக நம்ம இப்படி ஓடணும்னு. இந்த வெயில்ல ஓடுறோம், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்திருக்காரு. இந்த ஒத்த தலைவலி இருக்கு, மைக்ரேன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க மறக்காம ஒரு கூலிங் கிளாஸோ ஒரு கொடையோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு, குரு வீட்டுல. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய விரயம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல ஒரு டியூப்லைட் போச்சுன்னா 4 ரூம்லயும் டக்கு டக்குன்னு ஒரு டியூப்லைட் செலவு வரும். அப்படி இல்லைன்னா கரெக்டா ஏதாவது ஒரு பிளம்பிங் ஒர்க்கோ இல்ல 2 வீலர்ல டயர் போயிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது என்னடா இன்னைக்கு காலையில இருந்தே நமக்கு என்ன, இன்னைக்கு நேரம் சரியில்லையா அப்படின்னு நம்மளே கேட்போம் இல்லையா? ஸோ கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. 2 வீலர் எடுக்கும்போது பஞ்சர்லாம் பார்த்துக்கோங்க. வீட்டுல டியூப்லைட்டு, ஃபேனு இதெல்லாம் போடும்போது, ஏன்னா வெய்ய காலம் வேற, கொஞ்சம் நம்ம இதுல எல்லாத்துலயும் கவனமாகத்தான் இருக்கணும். குடும்பத்துல வீட்டுல சில விரைய செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. நடந்து போகும்போது உங்க செருப்பு கூட டக்குன்னு பியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்துலயுமே நீ கேர்ஃபுல்லா இருங்க கடகராசி அன்பர்கள். இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா ஒரு சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய நண்பர்களையோ இல்ல உறவினர்கள், விட்டு போன சொந்தங்களையோ ஒரு மார்க்கெட்ல பார்ப்போம், இல்லைன்னா கோயில்ல எல்லாம் பார்ப்போம். அப்படியே ஆரம்பிப்பாங்க உங்க தாத்தா காலத்துல, அப்புறம் அப்படியே வருவாங்க அடுத்த ஜென்ரேஷன்லாம். ஸோ இதெல்லாம் பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நடக்கும் பொழுதே நம்ம ஆட்டோகிராஃப் படம் மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே வருவோம். நம்ம அந்த அசைவிலேயே நமக்கு இன்னைக்கு நாள் போறதே தெரியாது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பழைய நினைவுகளுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது இந்த வெயில்னால வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஆஃபீஸ் போனீங்கன்னா ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க, இல்லை உங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களோட உட்கார்ந்து பேசுறாங்கன்னா கொஞ்சம் நமக்கு சாதகமா கூட இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஏற்கனவே கண்டத்துல சனி, சூரியனும் புதனும் 8ல இருக்காங்க. அதனால நம்மளுடைய வேலைகளை வாயை திறக்காம செஞ்சுட்டு போலாமே அப்படின்னு நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அலுவலகத்துல என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா,
மத்தவங்க லீவ் போட்டுட்டு அந்த வேலையும் சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கும். என்ன பண்றது? புலம்பிட்டே இருந்தோம்னா சாயந்தரம் 6 மணி ஆயிடும். அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். இன்னைக்கு காலையில இஷ்ட தெய்வ வழிபாட செய்யுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு மனசுல எல்லாம் கொஞ்சம் லேசா வருத்தங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி. கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு மனசுல சின்ன சின்ன பய உணர்வுகள் எல்லாம் வரலாம். ஏன்னா இப்பதான் மாசம் பிறந்திருக்கு. கண்டிப்பா கடன்காரங்கள்லாம் ஒண்ணு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லைன்னா கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம இஎம்ஐஸ் எல்லாம் போறதுக்கு பக்கு பக்குன்னு வேற இருக்கும். இருந்தாலும் நமக்கு கடவுள் இருக்காரு குமாரு அப்படின்னு நம்ம நினைச்சு சந்தோஷப்படலாம். ஏன்னா காலையில இன்னைக்கு உங்க பேங்க் டைமிங்க்கு முன்னாடியே காசு வந்துடும். அதை நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். குரு சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசை தைரியப்படுத்திட்டு காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நரசிம்மரை வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் எல்லாமே குறையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரன் 2ல இருக்காரு. வாயை திறந்தாலே பிரச்சனையா இருக்குப்பா, நமக்கு டைம் சரியில்லையோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளிடத்தில் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட நிறைய சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் இதெல்லாம் வரும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு அமைதியா இருக்கணும்னா உங்க வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். அமைதியான நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு கேட்கவே வேண்டாம். குரு சந்திர யோகம். காதல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வீட்டுல எல்லாம் இன்னைக்கு லவ் மேட்டர் பேசலாமா அப்படின்னா கண்டிப்பா பேசலாம். கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு நீங்க பேசுறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய சாதக பலன்கள் உண்டு. பிள்ளைங்க இவ்வளவு நாள் நம்மள்ட்ட பேசாம இருந்தாங்க, இல்ல பிள்ளைங்க நம்ம இடத்தில் விட்டு பிரிஞ்சு சென்றாங்க, அவங்க எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுக்கு தீபம் ஏற்றலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பொதுவா நம்ம சொல்லுவோம்ல, அப்ப இது என் வேலையே இல்லை, இது அடுத்தவங்க வேலை, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது விடாது. அது உங்களை இன்னைக்கும் தொடரும். கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பாரத்தை நீங்க சுமக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டா வேலையை நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. முகதாட்சிணியம் வேற. ஏன்னா மறுநாளும் அவங்களதான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அடுத்தவங்க அப்படியே நழுவும் போது அந்த பாரத்தை எல்லாம் நம்ம தலையில சுமந்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு அடுத்தவங்க பாரங்களை சுமக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரி, நான் தான் வேலைக்கு போலைய, வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேக்குறீங்களா? ஏத்த வீடோ பக்கத்து வீடோ எங்கேயாவது கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டுக்கும் சேர்த்து நீங்க தான் சமைச்சு கொடுக்கணும். அதனால லேடிஸ் இன்னைக்கு நீங்க உங்களுடைய வேலைக்கு தயாரா இருங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்குது. ஆபீஸ்ல நமக்கு பல நாளா சொல்லுவாங்க ப்ரமோஷன் தரேன், இன்கிரிமெண்ட் தரேன்னு. ஸோ நம்மவும் அது ஒரு கனவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு செய்தியோ ஒரு மெயிலோ வரும்போது உண்மையிலேயே நம்ம சொல்லலாம், பரவாயில்லப்பா, அந்த சனி பெயர்ச்சி நமக்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்ல பலன் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுல கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வருவதற்கான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்னைக்கு புதன்கிழமை ஒரு பெருமாள் கோயில் போங்க. கருடனுக்கு தீபம் ஏற்றுவது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. குறிப்பா யூஎஸ்ல எல்லாம் வேலை செய்றீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு கருடனை மனசால கூட நீங்க வேண்டிக்கலாம். ஏன்னா வேலை விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த கூட்டு தொழில் பண்றாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. ஐயோ, பார்ட்னர்ஸ்னால எனக்கு ரொம்ப தொல்லைங்க அப்படின்னு ஒரு மனவேதனையோடயே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. ஒண்ணு, பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவங்க விலகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற டீலுக்கு அவங்க ஒத்து வந்துருவாங்க. எது எப்படியோ நமக்கு நல்ல நேரம் அப்படிங்கும் போது மனசுல ரொம்பவுமே சந்தோஷம் இருக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிள்ளைங்க கடன்லாம் வாங்கி நீங்க அதுல நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கடன் எல்லாம் ஒரு அளவு ஓயறதுக்கான ஒரு அற்புதமான நாள். இல்ல வங்கியில இருந்தோ யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்க உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது அதை சுமூகமா முடிச்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதற்கு நம்மளுடைய ஜென்மசனி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணுங்க. சக்கரத்தாழ்வார் இருந்தா அவரை பிரதட்சணம் பண்ணுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாளுக்கு அற்புதமான பரிகாரமாகும்.
12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். லக்னம் வந்து ஒரு ஜாதகத்தோட உயிர். அதனாலதான் நாங்க பிறந்த டைம் என்ன அப்படிங்கறத நாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த பிறந்த டைம்லயுமே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. எது பிறந்த டைம், எப்படி நம்ம பிறந்த டைமை கரெக்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இப்ப நீங்க எல்லாம் பார்க்கலாம், ஒரு லேபர் வார்டுல ஒரு 15 குழந்தை கூட பிறக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டா ஒரே சமயத்துல அழாது. அந்த குழந்தை எப்போ அழறதோ, அந்த ஃபர்ஸ்ட் காத்து வாயில இருந்து வெளியில குழந்தை வருது இல்லையா, அதுதான் பிறந்த டைம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், குழந்தை தலை தெரிஞ்சிருச்சு அதுதான் டைமு, சிசேரியன் பண்ணி எடுக்கிறாங்க, லைட் விழுந்தது அதான் டைம். எல்லாமே தப்பு. உங்க குழந்தை த ஃபர்ஸ்ட் கிரை ஆஃப் த சைல்டுன்னு சொல்லுவோம். உங்க குழந்தை வாயில இருந்து எப்போ அந்த சுவாச காற்று வெளியில போகுதோ, ஒரு மனிதனுக்கு உயிர் அந்த மூச்சுக்கு அடங்கிறது இல்லையா, அது அவனுடைய இறந்த நேரம். அந்த மூச்சு எப்போ அந்த குழந்தை அழுது அந்த காத்து வெளியில போறதோ அது பிறந்த நேரம். அதனால த ஃபர்ஸ்ட் கிரை ஆஃப் த சைல்டு தான் உங்க குழந்தையோடைய பிறந்த நேரம். அப்போ அந்த பிறந்த நேரத்துல என்ன லக்னம், அதுதான் நம்ம வந்து உயிர். ஸோ கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு தெரியணும். அந்த நேரம் தெரிஞ்சாதான் லக்னத்தை கணிக்க முடியும். சும்மா குருட்டாம்போக்குல நம்மளா ஒரு லக்னத்தெல்லாம் கணிக்கவே முடியாது. அதனால எப்பவுமே இதுக்கு மேலேயாவது இந்த ஜெனரேஷன் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா, உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த அழற டைமை அந்த டாக்டர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் கிரை ஆஃப் த சைல்ட் இஸ் தட் பர்த் டைம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.